பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு வருடமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் நேற்றைய தினம் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிள்ளையானின் சார்பில் நீதிமன்றத்திலே முன்னிலையாக கூடிய சட்டத்தரணி உதய கம்மன்பில் அவர்கள் சில கருத்துக்களை முன்வைக்கின்றார். அவர் ஊடகங்களுக்கு கூறுகின்ற போது, உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிள்ளையானை கைது செய்து விசாரணைகளை மேற்கொள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்ட விடயம் பொய் என்பது ஒரு வருடத்துக்கு பின்னர் நீதிமன்றத்தில் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டது உதயகம்மன் பிலவை பொறுத்தவரையில் உதயகம்மன் பில இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளின் முகவராக செயற்படுகிறார். இந்த வழக்கை குழப்புவதற்கான ஒரு தரகராக செயற்படுகிறார். இந்த வழக்கினுடைய தன்மையை மாற்றுவதற்கும் தென்னிலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக ஒரு பிழையான முரண் நிலையை ஏற்படுத்தி அரசுக்கு எதிராகவும் இந்த கைதுக்கு எதிராகவும் ஒரு போராட்டத்தை நடத்துவதற்குத்தான் அவர் முற்படுகிறார். இதில் அனுரகுமாரவை காப்பாற்ற வேண்டும் அல்லது அமைச்சர் ஆனந்த விஜயபாலவை காப்பாற்ற வேண்டும் என்கிற நியாயப்பாடு யாருக்கும் இல்லை. பிள்ளையான் கைது செய்யப்பட்டது கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தல் காணாமலாக்குதல் தொடர்பில் தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு ஓரிரு வாரங்களின் பின்னர் நாடாளுமன்றத்திலே கருத்து தெரிவித்த அமைச்சர் ஆனந்த விஜயபால உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் பிள்ளையானிடம் தகவல் பெறப்படுகிறது என்று கூறியதற்கு பின்னர் பிள்ளையான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாகவும் பல தகவல்களை கூறியிருக்கிறார் என்று இன்னும் ஒரு சில வாரங்கள் கழித்து கூறுகிறார். ஆனால் இங்கு உதயகம்மன் பில கூறுகின்ற கூற்று என்பது, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று கூறப்படுவது முதல் பிழை. காரணம், அவர் கைது செய்யப்பட்டது ரவீந்திரநாத் கடத்தல் காணாமலாக்குதல், அதன் பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது இணைக்கப்பட்டது என்பது முதலாவது பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒரு வருட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் அது நீதி நியாயாதிக்கத்துக்கு உட்பட்ட வகையில் நேற்றைய தினம் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார். நீண்ட காலத்தின் பின்னர் அவர் வெளிப்பரப்புக்கு வருகின்றார். ஆனால் அவர் மீது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குண்டு தாக்குதல் தொடர்பில் எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் பிள்ளையான் மீது சுமத்தப்படவில்லை. உதயகம்மன் ஒரு உண்மையில் சட்டத்திரணி என்றுதான் இவ்வளவு நாளும் நினைத்தோம். அவர் நேற்று நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டு எந்த விடயத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டாரோ அந்த விடயம் தொடர்பில் தான் அங்கு விவாதிக்கப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கைது செய்யப்பட்டது ரவீந்திரநாத் கடத்தல் காணாமலாக்குது, அது தொடர்பில் தான் அவங்க குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தை வழிநடத்தி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அங்கு வழிநடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னால், எந்த காரணத்துக்காக முதலில் கைது செய்யப்பட்டாரோ அந்த காரணம் தான் நீதிமன்றத்தில் எதிரொலித்திருக்கும். கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்த நீதிமன்ற முறைமை அல்லது நீதிமன்ற நடவடிக்கையை கூட உதயகம்மன் பிள்ளையாக வழி நடத்துகிறாரோ என்கின்ற சந்தேகம் இருக்கிறது.